இந்த ஆடி ஐலேசா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 2,34,000 ரூபாய் வந்து கம்மியா கொடுக்குறாங்க. இன்னைக்கு வேப்பம்பட்டில் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கேயே நின்று நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பம்பட்டி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றது உதாரணம் வந்து இந்த பிரிட்ஜினே சொல்லலாம். ஸோ இந்த பிரிட்ஜு வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரயில்வே ட்ராக் கிராசிங் தான் இருக்கும். இப்போ வந்து பிரிட்ஜு கட்டினதுனால இந்த சைடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் லேண்டு புக் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்காங்க. என்ன ஆஃபர்ன்றத சைட்ல போய் கேட்டு சொல்றேன் வாங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா சுகுமார் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். சோ உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் ப்ராப்ஷல். ஓகே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் சரினோ. ஸோ என் நேம் வந்து சுகுமாரன், அந்த ப்ராப்ஷல்ல ஸ்டாஃபாக இருக்கேன். ஓகே பிரதர், இந்த ப்ராப்ஷல் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் 18 இயர்ஸ் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. ஸோ இன் அண்ட் அரௌண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வேப்பம்பட்டு, திருவள்ளூர், சுங்காச்சத்திரம், பூந்தமல்லி, தண்டலம், மறைமல் நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், ஸோ குன்னூர், கொடைக்கானல், இந்த லொக்கேஷனில் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஏலகிரியில் கூட ஒன்று. ஆமாம், ஏலகிரி கூட. இவ்வளோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். இவ்வளோ ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து லோ பட்ஜெட்னா எந்த இடம்னு சொல்லலாம்? நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லேயே லோ பட்ஜெட்னா வேப்பம்பட்டு. நம்ம சரினோ தான் இருக்கிறதுலே நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. லோ பட்ஜெட் அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த கிராமத்துக்குள்ள, காட்டுக்குள்ள அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, இல்லை எப்படி இருக்கு, எந்த ஏரியாவில் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்? ஸோ எக்ஸாக்டாக வந்து சிவன் வாயில் சொல்லுவாங்க. ஸோ வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பஸ் போகிற ரூட்ல இருக்கு. பஸ்னா இந்த மினி பஸ் அந்த மாதிரி? இல்லை கவர்மெண்ட் பஸ் தான். ஆவடி டு மேலக்கோண்டையூர் போகிற பஸ் ரூட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக 1 ஹவருக்கு 3-4 பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓ, பஸ் போகிற ரூட்டுக்கு ஒட்டினாம தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஆமாம். ஓகே பிரதர், எத்தனை ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கீங்க பிளாட்டா? ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் டவுன்ஷிப்பு, ஃபுல்லி கேட்டடு. ஸோ 10 ஏக்கர் வந்து ஃபேஸ் 1 நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ மொத்தம் 294 பிளாட்ஸ் உள்ள பிளாட்டட் பண்ணியிருக்கோம் நம்ம. 294. ஓகே. ஸோ மினிமம் 600லேருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரையும் பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்காமா. ஓகே. நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து இந்த வேப்பம்பட்டு அப்படின்னும் போது டெவலப் வந்து ஒவ்வொன்றா ஆகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா வேப்பம்பட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டு சொல்லலாம், பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, திருப்பதி ஹைவே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. நான் அப்படியே ஒன்றா கேட்டு சொல்கிறேன் என்னென்னன்ட்டு. ஓகே பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்கினா என்ன ரீசனுக்காக இடம் வாங்கலாம்? ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 4.5 கிலோமீட்டர்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். ஓகே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க்கு 15 மினிட்ஸ் டிரைவில் ரீச் ஆகிடலாம். ஓகே. ஸோ டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குது. ஸோ சென்ட்ரல் பிளேஸாக வரும். இந்த சைடு வேப்பம்பட்டு, திருநீண்டூர், ஆவடி, பட்டாபிராம் அந்த ஜங்ஷன் ஆகலாம். இந்த சைடு பண்ணால் தாமரை பார்க்காம தென் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் கனெக்ட் ஆகிடலாம். ஓகே. ஸோ சென்டர் அபாவ் வராது. இந்த டைட்டில் பார்க் வரதுனால நம்ம சைட்டுக்கு என்ன டெவலப்மெண்ட்? இப்போ OMR நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா OMR டைட்டில் பார்க் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பட்டாபிராமில் டைட்டில் பார்க்கும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 ஃப்ளோர் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் டிராஸ்டிக்காக நம்ம மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி ரெசிடென்ஷியல் ப்ளஸ் கமர்ஷியல் அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும்போது ஸோ இங்கே வாங்குற லேண்ட் வந்து ஒர்த்தபிளாக இருக்கும். ஓகே. அதான் நீங்கள் சொல்ல வர்றது வந்து அந்த ஐடி வந்துடுச்சுன்னா அந்த மாதிரி நிறைய ஐடி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த மாதிரி ஐடி வர்றதுன்னா இந்த இதில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ஆகும். நம்ம திருப்பதி டு திருத்தணி போகிற பைபாஸ் நம்ம சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா 6 to 7 கிலோமீட்டரில் CPR ரோடு வருது, சென்னை பெருப்பல் ரிங் ரோடு. ஸோ அது கனெக்டிவிட்டி ஆக்சஸும் இருக்கும். ஸோ ஹைவே இருக்கிறதுனாலே தெரியும் லொக்கேஷன் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும்ன்ட்டு. ஓகே. அதான் வந்து சைட்டுக்கு பக்கத்துலேயே ஹைவே வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற சைட்டுங்க எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ரேட் அதிகமாகிடும். ஆமாம். இப்போ வாங்குறத விட கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு ப்ரைஸில் அதான் வந்து இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கே போயிடலாம். இப்போ நம்ம வந்து இப்போ கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இங்கே நம்ம நியர்பை காம்படிட்டரே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸே இப்போ 2400லேருந்து 2500 பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம சைட்லேயும் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இந்த ப்ரைஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது மட்டும்தான் இந்த பெரிய டவுன்ஷிப்பில் லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. லோ பட்ஜெட்னா எவ்வளோ ப்ரைஸ்? ஸோ இங்கே வந்து ஒரு சதுரடி விலை பார்த்தீங்கன்னா 1840 பர் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி 840 rupees 1840 ரூபாய் கொடுக்குறீங்க. ஸோ எப்பவுமே நம்ம கஸ்டமருக்கு ஃபேவராக தான் பண்ணி கொடுப்போம். ஸோ ரீசனபிளான ப்ரைஸ் தான் இது. ஓகே. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் சைட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அம்யூனிட்டிஸு எல்லாமே கொடுத்து இந்த ப்ரைஸில் நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும். கைட்லைன் வேல்யூ வந்து இங்கே எவ்வளோ போயிட்டு இருக்கு?
ஸோ இங்கே கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1200 போயிட்டு 1200. ஸோ அதுக்கு மேலே ஒரு 640 வந்து டெவலப்மெண்ட் வச்சிருக்கீங்க. சுற்றி காம்பவுண்டர் போட்டிருக்கோம், ரோடு பிளாக் டாப் ரோடு. ஸோ எல்லா வீட்டுக்கும் தனித்தனியாக ஒரு மரம் வச்சு அதுக்கு தனியாக வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனும் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்கோம், பார்க் கொடுத்துருக்கு. தென் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்க்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உள்ள கிளப் ஹவுஸ் வரப்போகுது. ஓகே, இது எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி வெறும் 640 ரூபா தான் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறது. எப்படி ஒரு சில இடத்துல கைட்லைன் 1000 ரூபாய் 1200 போச்சுன்னா 2500 ரூபாய்க்கு மேலே தான் வைப்பாங்க. ஆமாம், நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிட்டாங்க, நீங்கள் ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்லேருந்து எது வரைக்கும் நீங்கள் இப்போ கூடவே இருந்து பார்ப்பீங்க? ஸோ வீட்லேருந்து கூட்டிகிட்டு வரதுலேருந்து நம்ம எல்லா ஒர்க்கும் நம்மளே பார்த்துறோம். A to Z எல்லா ஒர்க்கும். ஒன்ஸ் அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வரையும் நம்மளே கைட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிஜிஸ்டர் இன்னைக்கு வந்து புக் பண்ணுறாங்கன்னா டோர் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் எல்லாமே டாக்குமெண்ட் போகிறதா இருக்கட்டும், சைன் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தால் போதும். நம்மளே கவர் பண்ணிக்கிறோம். வீட்டுக்கே போய் எல்லாமே சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அதான் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணுறதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும் அவங்களே உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். எல்லா கஸ்டமரும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த உள்ள வந்து புக்கிங் போட்டவொடனே கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இல்லை, அப்படி இல்லை. நம்ம ஒன்ஸ் சேல்ஸ் டீம் நம்ம பார்த்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் CRM ஃபார்வர்ட் ஆகும். CRM டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வரையும் CRM கைட் பண்ணி இன் பிட்வீன் நாங்களும் சேல்ஸ் இன்ட்ரோ ஆகும். ஓகே, டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வரையும் அவங்க கைட் பண்ணிப்பாங்க. ஓகே பிரதர், இந்த சைட்டுக்கு டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இந்த நம்ம ப்ராப்ஷலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும், டைட்டில் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ கிளியர் எல்லா ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறதே இல்லை. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நம்ம February month லான்ச் பண்ணோம். ஸோ 70 யூனிட்ஸ் கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. 70 கிட்ட? ஆமாம், 70 பிளாட்ஸ் கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ 70 பிளாட் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா ஒரு 70 ஃபேமிலி உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் மேக்ஸிமம் லோன் போயிருப்பாங்க. எல்லாம் டாக்குமெண்ட் கிளியர் செக் பண்ணாமல் போயிருக்க மாட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல், HDFC, SBI இந்த பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா APF வாங்கியிருக்கோம். ஆமாம், அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபினான்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக அஃபிஷியலாக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ டாக்குமெண்ட் கிளியர் இல்லாமல் எந்த பேங்க்கும் ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி APF அப்படின்னோடனே APF டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஒரு EMI கட்டுறீங்கன்னு வச்சுக்க மந்த்லி, அதை 2-3 கூட நீங்கள் கட்டலாம். 5 வருஷத்துக்கு EMI போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் சேர்த்து கட்டும் போது உங்களுக்கு வருஷம் வந்து கம்மியாகிடும். ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி வந்துடும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதனால தான் APF எடுத்து வச்சுருக்காங்க. எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க? சார், நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அது. ஓகே, அதனால் லோன் 80 to 90% வரையும் 90 வரைக்கும் பண்ணலாம். இந்த இடத்துல டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ இருந்தால் வாங்க முடியும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு 4.5 லட்ச ரூபா கையில் இருக்கணும். ஓகே, பேலன்ஸ் எல்லாம் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாங்குற கஸ்டமர் 30,000 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து கையில் ஒரு 4.5 லட்சம் 5 லட்சம் வச்சுருந்தாங்கன்னா பேலன்ஸை நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லா இடத்துலையும் நார்மல் தான். இவர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு இல்லாமல் சொல்கிறாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பிளாட் வாங்குறாங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரண்டேஜ் பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில இடத்துல 15, 12 அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பிரிச்சிருக்கீங்க மோஸ்ட்லி? ஸோ மினிமம் ஒரு வீடு கட்டணும்னா, அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினா 20 அடி ஃப்ரண்டேஜ் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருவோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 20க்கு 30 நம்ம கொடுத்துருக்கோம். அது 2 பிளாட்டாக சேர்த்து எடுத்தா ஒரு 6 கிரவுண்டு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா 40-30 எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 2 கார் வந்து பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு வசதியாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கடை கூட கட்டலாம். நீங்கள் கடை தாராளமாக கட்டிக்கலாம். இப்போ 20க்கு 30 இருக்குது, தென் 22க்கு 40 இருக்குது. ஸோ சைஸஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. ஸோ அவங்க சிங்கிள் பிளாட்டாக எடுத்தால் 22க்கு 40 ஒரே பிளாட்டாக எடுத்துக்கலாம். இல்லை 2 பிளாட்டாக ஒரு 1000 above 1500 1200 பார்க்குற மாதிரினா ஃப்ரண்டேஜ் இன்னும் ப்ராடாக கிடைக்கும். ஓகே, ஸோ 40க்கு 30 கிடைக்கும், 44க்கு 40 கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது நம்ம கிட்ட அவைலபிள். ஓகே பிரதர், இப்போ ஃப்ரண்டேஜின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த கார்னர் பிளாட்லாம் இருக்குல்ல? ஆமாம். ஸோ அதெல்லாம் அவைலபிள் இருக்குங்களா? இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது. ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது, பட் அவைலபிள் இருக்குது. நம்ம இருக்குது. ஃபேஸிங் என்ன ஃபேஸிங்லலாம் இருக்குது? ஸோ இது ஃப்ரெஷ் லேஅவுட்னால பார்த்தீங்கன்னா 294 பிளாட் போட்டிருக்கோம். ஸோ எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது. ஆமாம். ஸோ அதான் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபேஸிங்கில் உங்களுக்கு தேவையான ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும். நிறைய இடத்துல வந்து முதல்ல புக்கிங் ஆகிறதே வந்து அந்த கார்னர் பிளாட் தான் புக்கிங்கே
ஆகுது. ஆமாம். ஸோ அது ஏன்னா டிமாண்டு, ஏன்னா ஒரு சைடு வந்து வீட்டுக்கு வாசல் மாதிரி வச்சாலும் ஒரு சைடு வந்து கடை வைக்கலாம், இல்லைன்னா 2 சைடும் ஜன்னல் வச்சு வீடு கட்டுற மாதிரியும் பண்ணுவாங்க காற்று வசதிக்கோசம். அந்த மாதிரி ரீசனுக்காகவே மட்டும் வாங்குறது கிடையாது கார்னர் பிளாட்டு. நீங்கள் கார்னர் பிளாட் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல இருக்கிற பிளாட்டை விட கார்னர் பிளாட்டுக்கு ப்ளஸ்ஸுனே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் விற்கும் போது அதை ஈஸியாக விற்க முடியும். அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாங்கினீங்கன்னா அதை ஈஸியாக விற்க முடியும், ரேட்டும் அதிகமாக விற்க முடியும். அதனால தான் நிறைய பேர் அந்த புக்கிங் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபியூச்சரில் ரீசேல் வேல்யூ நல்லா போகாது. ஆமாம். ஸோ அதனால தான் வந்து கார்னர் பிளாட்டை நிறைய பேர் புக் பண்ணிடுறாங்களே சீக்கிரம். வந்து நீங்களும் வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்தீங்கன்னா புக் பண்ண முடியும். பிரதர், இப்போ வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னா அது வந்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அந்த மாதிரி போகும்போது ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்தே கிடைக்கும். ஆமாம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபேஸ் 2 அது போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அதான் முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா இது மொத்தமே 30 ஏக்கர். அதில் நம்ம 10 ஏக்கர் தான் ஃபேஸ் 1 ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இருக்குது இன்னும் நம்மகிட்ட. அப்கமிங் கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இன்னும் ஃபியூ மந்த்ஸில் லான்ச் பண்ணிட்டு வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும்போது ஃபேஸ் 1ல வாங்குறவங்களுக்கு ஸோ டிராஸ்டிக்கான ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். ஓகே. அதாவது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் 1840 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஃபேஸ் 2 ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் கிட்ட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு 2000 ரூபாயிலேருந்து 2100 ரூபாய் கிட்ட போகும். நீங்கள் வாங்கின ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 3-4 லட்ச ரூபாய் வந்து லாபம் கிடைக்குங்க. அதே ஃபேஸ் 3 போகும்போது உங்களுக்கு 2500 ரூபாய் கிட்ட போயிடும். நீங்கள் வாங்குறது 1840 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் இப்போ வாங்கின பிளாட்டோட அப்ரிஷியேட் வந்து 6லேருந்து 7 லட்ச ரூபாய் உங்களுக்கு லாபமாக இருக்கும். பிரதர், இது வரைக்கும் வந்து சைட்டுக்கு பக்கத்தில் சைட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த ஸ்கூல் காலேஜ் அப்படின்றதெல்லாம் இருக்குதா பக்கத்தில்? இருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரையும் ஸ்கூல் காலேஜ் தான் ஃபேமஸே. வேப்பம்பட்டு ஆவடி சர்க்கிள்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் காலேஜ், ஸ்ரீராம் ஸ்கூல்ஸ் இருக்குது, பஜ்ரங் காலேஜ் இருக்குது. ஓகே. இன்னும் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் பண்ணால் ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஜெயா காலேஜ் இருக்குது, ஜெயா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஓகே. ஸோ ஒரு ஸ்கூல் காலேஜஸ் அதிகமாக இருக்கிற ஹப்பாக இருக்கும் இது. ஓகே. அதாவது வேப்பம்பட்டு இந்த ஆவடி இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இந்த சரௌண்டிங்லாம் எப்படி இருக்குதுன்னு முதல்ல சுற்றி பாருங்கள். பார்த்துட்டு ரேட்டெல்லாம் விசாரித்து பாருங்கள். விசாரித்து பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ கம்மியான ரேட்டில் இவங்க தராங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலும் மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த இடத்துல 1840 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னா என்ன ஆஃபர் பண்ணுறீங்க? இந்த ஆடி மாதம் வேறு வருது, ஆடி ஆஃபர்லாம் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்களே ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ ஷாபத்தினும் ஆஃபர் பண்ணியிருந்தோம். ஆமாம். ஸோ அந்த ஆஃபர் முடிய கூட இல்லை, அதுக்குள்ள நம்ம ஆடி மந்த்துக்கு இன்னொரு ஆஃபரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ இந்த ஆடி ஐலேசா சூப்பரா கேட்கறதுக்கே நல்லா இருக்குது. ஆடி ஐலேசா. ஸோ இந்த ஆடி மந்த்துக்காக நம்ம பிளாட்டுக்கும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்க கஸ்டமர்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் ஆமாம். நீங்கள் கொடுக்குறது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கா? ஒரு ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 600-800க்கு இந்த ஆஃபர் எலிஜிபிள் வராது. ஓகே. ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் எடுக்கிறாங்கன்னா கஸ்டமர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 2,34,000 ரூபாய் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேற எங்கேயுமே ஆஃபர் இருக்காது. 1 லட்ச ரூபாய் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. 2,34,000 ரூபாய் வந்து ஆஃபராக கொடுக்குறாங்க. அதுவும் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதே வந்து அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். ஏன்னா அப்போ வந்து அதே ரேட்டு தான். ரேட் அது பழைய ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக நம்ம லான்ச் பண்ணும்போது கூட இந்த ப்ரைஸ் கொடுக்கல. ஓகே. ஆடி மந்த்துக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ லிமிடெட் டைம் பீரியட் ஆஃபரும். அதான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 234 ரூபாய் கம்மியாகுதுன்றதுனால இவங்க ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து 1600 ரூபாய் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. 1840 ரூபா தான் கொடுக்குறாங்க. அது தெளிவாக தெரிஞ்சுங்க. நீங்கள் அந்த ப்ரைஸில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் 234 ரூபா வந்து உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க. ஸோ இது அதுக்காக ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்ட்டு அந்த ரேட்டில் கேட்காதீங்க. வந்து கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓகே பிரதர், இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்?
ஸோ இந்த ஆடி மந்த் வரையும் இருக்குங்க. ஒரு சில கிளைண்ட் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வராங்கன்னா இப்போ எனக்கு அந்த ஆஃபரும் வேணும், ப்ரைஸில் ஏதாவது நெகோஷியபிள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்களே, ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நம்ம 1840 ரூபா ப்ரைஸிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டேட் வரையும் அந்த ப்ரைஸ் தான் எல்லாரும் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆடி மந்த்னால தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட் பெருசாக நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ 50 to 100 rupees இருக்கும். ஸோ ஆடி மந்த்னால இந்த 234 ரூபா அவங்களுக்கு ப்ரைஸில் தான் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறோம். ஓ சூப்பர். ஸோ அது கீழே நெகோசியேஷன் கேட்டாங்கன்னா வேறு பண்ண முடியாது. இதுவே நல்ல இந்த லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் இதுவே பெஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கொடுக்காத ப்ரைஸ் இது. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்கிங்லாம் பண்ணாதீங்க, நெகோஷியபிள்லாம் பண்ணாதீங்க. அவங்க கொடுக்குற ரேட்டே வந்து ஆஃபரில் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த வேப்பம்பட்டு சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் வேணும், ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே அவங்களே எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க. ஓகே பிரதர், இந்த சைட்டுக்கு அப்ரூவல் பேசியாச்சு, லோனு பேசியாச்சு, எல்லாமே பேசிட்டோம், டவுன் பேமெண்ட்டும் பேசிட்டோம். இந்த சைட்டை பார்க்கணுன்னா ஒரு கஸ்டமர் கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? அவங்க சென்னையில் எங்கே இருந்தாலும் இப்போ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணால் போதும். அவங்க லொக்கேஷனுக்கே நம்ம கேம்ப் செட் பண்ணுறோம். ஸோ பிக்கப் பண்ணி ப்ராஜெக்டை பார்த்துட்டு திரும்பி அவங்க லொக்கேஷனை ட்ராப் பண்ணுறோம். ஓகே மக்களே, இந்த சைட்டை பற்றி மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா முடிஞ்ச அளவு கேட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கு கேபும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள்.